ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் சமையல். இன்றைக்கி நம்ம புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ஒரு ஈஸி லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புதினா சாதம் செய்கிறதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய். இதுக்கு பச்சை மிளகாய் தான் சேர்க்கணும், வரமிளகாய் சேர்த்தா கலர் மாறிடும். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது புதினா சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்குவோம். இது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு நிலக்கடலைப்பருப்பு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்கலாம். நிலக்கடலைப்பருப்பு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் இந்த சாதத்துக்கு. அதனால் கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா செவந்து வந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். புதினா பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் துவையலாவோ இல்லை இந்த மாதிரி சாதமாவோ செஞ்சு சாப்பிடுங்க. இது கூடவே இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கனால புதினா பேஸ்ட்டுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா கொதித்து அந்த கலர் லைட்டாக மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க சாதத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தை சேர்த்ததுக்கப்புறமா அந்த மசாலாவெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். சாதத்தை எல்லா பக்கமுமே நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கனால அது சாதத்து கூட சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட உள்ள பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.